அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடந்த சில வாரங்களா கொஹரன்ஸ் மைண்ட், அதாவது உடல், மனம், ஆன்மா, இது மூணும் இணைந்து ஒருங்கிணைந்து ஒரே வேவ் லென்த்ல செயல்படுறதுதான் இந்த கொஹரன்ஸ் மைண்ட். அதை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பிரபஞ்சத்தோட ஒருங்கிணைந்து அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒருமைத்தன்மையோட இணைகிறதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையான விஷயமா டார்சன் சர்ச் சொல்றது இந்த கொஹரன்ஸ் மைண்ட் தான். அதனால அத பத்தி அவரோட புத்தகத்துல ரொம்ப விரிவா எழுதியிருக்கிறாரு. எப்படி நம்ம ரொம்ப எளிமையா இந்த கோஹரன்ஸ் மைண்ட்ல இருக்கலாம், விஞ்ஞானம் அத பத்தி என்ன சொல்லுது, எந்த விதமான ஆராய்ச்சிகள்லாம் அத பத்தி பண்ணிருக்காங்க, அது மாதிரி அந்த கொஹரன்ஸ் மைண்ட்ல இருக்கிறதுனால நம்ம உடல் ரீதியா அப்புறம் வாழ்வியல் ரீதியா என்னென்ன மாற்றங்கள், என்னென்ன சாதனைகளை ஒரு தனி மனிதனால சாதிக்க முடியும், அத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். நம்ம அந்த பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். சோ எண்ணம் போல வாழ்வு, அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது நமக்கு ரொம்ப புதுசு ஒண்ணும் கிடையாது. நம்ம பாரம்பரியத்துல சொல்றதுதான். புத்தர் இத ஏற்கனவே நம்ம சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாரு. மனம்தான் எல்லாமே. நமது எண்ணம் எப்படி இருக்கோ அப்படிதான் நம்ம ஆகிறோம். எதை சிந்திக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கும் இந்த கொஹரன்ஸ் மைண்டுக்கும் என்ன சம்பந்தம், அத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஏன் இந்த கொஹரன்ஸ் மைண்ட் திரும்ப திரும்ப டார்சன் சர்ச் சொல்றாரு, எதுக்காக இது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதுதான் முதல்ல நம்ம பார்க்க போறது. இந்த இதயமும் மனமும் ஒருங்கிணைந்த நிலையில இல்லாம இருக்கும்போது நம்ம மூளை சரியா வேலை செய்யாது அப்படின்னு ஆராய்ச்சிகள் சொல்லுது. அதே சமயத்துல நமது இதயமும் மனமும் ஒருங்கிணையும் போது, அதாவது பிரெயின்ல மூளை லாஜிக்கலா திங்க் பண்ணும்போது இதயம் எமோஷனலா சிந்திக்குது. இது ரெண்டும் ஒரே வேவ் லென்த்ல இருக்கணும். மனம் ஒன்று சொல்லும் போது இதயம் நமக்கு கான்சியஸ்னஸ்ன்னு சொல்றாங்க. அந்த உள்ளுணர்வு நமக்கு ஒண்ணு சொல்லும் போது நம்ம செயல்கள் அதற்கு எதிர்ப்பதமா இருந்தது அப்படின்னா நம்ம அந்த கொஹரன்ட் ஸ்டேட்ல இல்ல. நீங்க ரொம்ப பிஸியா ஆபீஸ்ல ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, உங்களை ஒரு ஃப்ரெண்டு பார்க்க வராங்க, அவங்க உங்ககிட்ட பேசிட்டே இருக்காங்க. உங்க மனசுக்குள்ள நம்ம பிஸியா வேலை செய்யற நேரத்துல இவர் டைமை வேஸ்ட் பண்ணி பேசிட்டே இருக்கிறாருன்னு தோணும். வெளியே நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா, அவர் ஃப்ரெண்டு அப்படிங்கிறதுனால நான் உன்னை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி, உன்னோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றீங்க. இது மனம் ஒன்று நினைக்குது, வார்த்தைகள் ஒன்று வெளியே வருது. இந்த மாதிரி இருக்கும்போது இதை இன்கோஹரன்ட் ஸ்டேட் அப்படின்னு டார்சன் சர்ச் சொல்றாரு. இதுக்காக நம்ம உளவியலாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நேரத்துல வெளியே அந்த ஃப்ரெண்டுகிட்ட நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லி அவங்கள ஹர்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில நீங்க மனதுல எல்லாமே நல்லதுக்குதான் அப்படின்னு அதுல ஏதாவது ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட், நேர்மறையான விஷயத்த தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான் உங்க கூட பேசுறதுனால எனக்கு நிறைய கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கிடைக்குது, அல்லாட்டி என்னுடைய நிறைய நாலேஜ் கிடைக்குது, ஏதோ ஒண்ணு அதை நம்ம பாசிட்டிவா நினைச்சிட்டு அதை வெளியே சொல்லும் போது இதயமும் மூளையும் ஒருங்கிணைந்து செயல்படுது அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒத்திசைவு இருக்கும்போது என்னென்ன நிகழ்ச்சிகள் நிகழுது அப்படிங்கிறத பார்க்கலாம். விஞ்ஞானம் இது முந்தைய ஆராய்ச்சிகள்ல மூளைதான் நம்மளுடைய எண்ணங்களை தீர்மானிக்குது அப்படிங்கிறது தான் பழைய சயின்ஸ் சொன்னது. நம்மளுடைய பிரெயின் எப்பவுமே எண்ணங்கள், மனம் அதோட அசோசியேட் ஆகி தான் நம்ம படிச்சிருப்போம். ஆனா தற்காலத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இதயத்துல 40,000 நியூரான்ஸ், அந்த நரம்பு செல்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 80% சிக்னல்கள் மூளையும் இதயமும் தொடர்ச்சியா பரிமாறிக்கிட்டு இருக்குது. அதனால மூளைய இதயம்தான் வழி நடத்துது அப்படின்னு சொல்றாங்க. உணர்ச்சிகள் மற்றும் முடிவெடுக்கிற திறன் இந்த இதயத்துல உள்ள அந்த சிறு மூளை, லிட்டில் பிரெயின் ஆர் டைனி பிரெயின் அப்படிங்கிறாங்க இதயத்தை, அதுதான் தீர்மானிக்குது அப்படின்னு சொல்றாங்க. சோ இத பத்திய ஆராய்ச்சிகள், இது விஞ்ஞானம் டார்சன் சர்ச் எப்பவுமே ஒரு கருத்தை சொன்னாரு அப்படின்னா அது விஞ்ஞான பூர்வமா எவ்வளவு ஆராய்ச்சிகள் பண்ணிருக்காங்க, என்னென்ன முடிவுகள் சொல்லியிருக்காங்க, அதை பத்தி தான் அவங்க சொல்லுவாங்க. இதுல அவங்க சொல்றது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 12,000, எக்ஸாக்டா சொல்ல போனோம்னா 11,500 நபர்களை வைத்து ஆய்வுகள் நடத்தப்பட்ட போது இந்த கொஹரன்ட் ஸ்டேட்ல இந்த மனமானது, மூளை, இதயமானது ஒரு ஒருங்கிணைந்த ஸ்டேட்ல இருக்கும் பொழுது கிட்டத்தட்ட 6 to 9 வாரங்கள்ல அவங்களுடைய எண்ணங்கள்ல, அவங்களுடைய செயல்கள்ல, அவங்களுடைய வாழ்வியல் சூழல்ல பல முன்னேற்றம் ஏற்பட்டதா ஆய்வுகள் சொல்லுது.
அதாவது மனநலம் வந்து அதிகரிக்குது. எமோஷனல் பேலன்ஸ் சொல்லக்கூடிய அந்த உணர்ச்சி சமநிலையும் அதிகரிக்குது. உள்ளுணர்வும் படைப்பாற்றலும் பல மடங்கு ஆகுது. உள்ளுணர்வை உணரும் திறன், படைப்பாற்றல் 2மே வந்து பல மடங்கு ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பலன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது அப்படின்னா, நம்மளுடைய கவன சக்தி 24% அதிகரிச்சிருக்குது. நமது தூக்கம் 30% ஆழ்நிலை தூக்கம் வந்து அதிகரிச்சிருக்குது. நமது அமைதி 38% அதிகரிச்சிருக்குது. அதே மாதிரி நம்மளுடைய எதெல்லாம் குறைந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பதட்டம் கிட்டத்தட்ட 46% குறையுது. நம்மளுடைய ஃபெட்டிங் சொல்லக்கூடிய அந்த அசதி, சோர்வு அது வந்து 48% குறைஞ்சிருக்குது. டிப்ரஷன் சொல்லக்கூடிய மனரீதியான சோர்வு 56% குறைந்திருக்குது. இந்த இதயமும் மூளையும் ஒருங்கிணைந்த நிலையில இருக்கும்போது நம்மளுடைய வாழ்வியல் தேவையான விஷயங்கள் பல மடங்கு அதிகரிக்கிறது தான் இந்த ஆய்வு வந்து நமக்கு சொல்லுது. இந்த கொஹரன்ட் ஸ்டேட்டுக்காக அவர் பயோமார்க்கர்ஸ் நம்மளுடைய உடல்ல சில அறிகுறிகள், சில விஷயங்களை அளவிடும் பொழுது இந்த உடலும் மனமும் என்ன நிலையில இருக்குது அப்படிங்கறது அந்த அளவீடுகள் குறிக்குது அப்படின்னு. அப்படிப்பட்ட ஒரு ஆய்வு தான் அந்த கிராஃப், இங்க காமிக்கிற கிராஃப். இதுல முதல்ல நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் சொல்லக்கூடிய நம்மளோட சுவாசத்தை அவங்க அளவிடுகிறாங்க. அதுக்கப்புறம் இதய துடிப்பு மாறுபாடு, ஹார்ட் ரேட் வந்து எந்த விதத்துல மாறுபட்டு துடிக்குது அப்படிங்கறது, அப்புறம் பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை அவங்க அளவிடுகிறாங்க. இதுல அவங்க வந்து இந்த கிராஃப் முதல்ல வந்து நார்மலான நிலையில இருக்கும்போது இது வந்து இன்கொஹரண்ட் அப்படிங்கிற ஸ்டேட்ல சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த படத்துல அந்த கிராஃப் வந்து ஒரே சீராக இல்லாம கூடி குறைஞ்சு இருக்கும். இத வந்து இந்த ஆராய்ச்சியாளர்கள் நன்றி உணர்வை அந்த ஆராய்ச்சி செய்யப்படுகிறவர்கள் உணர சொன்னாங்க. அந்த கிராட்டிடியூட் உணர்ந்த 300 செகண்ட்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த சுவாசம் வந்து சீராகுது, இதய துடிப்பு சீராகுது, ரத்த அழுத்தம் சீராகுது. சோ இதுதான் கொஹரன்ட் ஸ்டேட் அப்படிங்கிறாங்க. இந்த கொஹரன்ட் ஸ்டேட்டை நம்ம அடையிறதுக்கு மிகப்பெரிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம். நம்மளுடைய உணர்வுகளை மாத்தினாலே போதும். அதுல மிகச்சிறந்த மாறுபாடு வந்து நம்ம கிராட்டிடியூடோட நன்றியுணர்வோட இருக்கும்போது ரொம்ப எளிதில நம்ம இந்த கொஹரன்ட் ஸ்டேட்டுக்கு வர முடியுது அப்படின்னு ஆய்வுகள் சொல்லுது. இது வந்து ஹார்ட்மேஸ் இன்ஸ்டிடியூட்னு சொல்லக்கூடிய மனம் மற்றும் மூளை சம்பந்தப்பட்ட ஆய்வுகளை, பிரபலமான ஆய்வுகளை நடத்துற ஒரு இன்ஸ்டிடியூட்டோட கண்டுபிடிப்பு தான் இது. எந்த வகையில மாறுபாடு வருது, நம்ம என்னென்ன உணர்வுகள் இருக்கும்போது இன்கொஹரன்ட் ஸ்டேட்ல இருக்குது, என்னென்ன உணர்வுகளை மாற்றும் போது கொஹரன்ட் ஸ்டேட்டுக்கு வருது அப்படிங்கிறத பத்தி அதே ஹார்ட்மேக்ஸ் இன்ஸ்டிடியூட் குறிப்பிட்டதை டாசன் சர்ச் நமக்கு சொல்றாரு. இது ஃப்ரஸ்ட்ரேஷன், நம்ம சோர்வா இருக்கும்போது. இது நம்ம பிறருடைய வாழ்க்கையில சிறந்த விஷயங்களை நம்ம பாராட்டும் போது, வாழ்க்கை நமக்கு தருகிற சிறந்த விஷயங்களை அப்ரிசியேஷன் பண்ணும்போது, பிறருக்கு அக்கறை எடுத்துக்கும் போது, உலகம் சார்ந்த விஷயங்களை, இயற்கை சார்ந்த விஷயங்கள் மீது அக்கறை காட்டும் போது, அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லக்கூடிய எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பு, அப்புறம் பிறரிடம் காட்டக்கூடிய பரிவு, இதெல்லாம் நாம் உணரும் பொழுது நம்மளுடைய மனம் வந்து கொஹரன்ட் ஸ்டேட்ல மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால வாழ்வியல்ல நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில என்னென்ன மாறுபாடுகள் நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஆரோக்கியம் மேம்படுது. நம்மளுடைய உணவு செரிமானம், உணவு அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான ஆற்றலை தரக்கூடிய ஒன்று. அதோட செரிமானம் சரியா இருந்தாதான் அந்த எனர்ஜி சரியா நமக்கு வந்து வாழ்க்கையில செயல்களுக்காக தேவைப்படும் நேரத்துல நம்மளுக்கு சரியான நேரத்துல ஆற்றல் கிடைக்கும். அதனால செரிமானம் மிக மிக அவசியமான ஒன்று. அதை இந்த மூளை இதயம் ஒருங்கிணைப்பு நமக்கு தருது. மனதுல ஒரு கிளாரிட்டியும் ஒரு அமைதியும் தருது, தெளிவையும் அமைதியும். அதனால நம்ம முடிவெடுக்கும் திறன் மாறுது. எது சரி எது தவறு என்று உணரும் திறன் வந்து பல மடங்காகுது. அது மாதிரி நிதானமா வாழ்க்கையில நம்மளுடைய எல்லாவற்றையும் சந்திக்க, எல்லா சூழ்நிலையிலும் நிதானமாக இருக்கக்கூடிய ஒரு மனப்பாங்க வந்து இந்த தெளிவு வந்து நமக்கு தருது. அதனால ஹார்ட் மைண்ட் அந்த கொஹரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது நம்ம ஒரு சீரான ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்றதுக்கு. சோ இதுக்காக அவர் வந்து டாசன் சர்ச் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய இந்த இதய மூளை ஒருங்கிணைப்பு எந்தெந்த விதத்துல நம்மளுடைய உடலையும் மனதையும் வாழ்க்கை சூழ்நிலையும் மாற்றுது அப்படிங்கிறதுக்காக அவர் முக்கியமா முதல்ல விளக்குற விஷயம் வந்து இந்த டிஎன்ஏ பற்றி தான். இந்த டிஎன்ஏ நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது வந்து இரட்டை சுருள் வடிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஏணிப்படி மாதிரி இருக்கும். 2 பக்கமும் இந்த லேடர்ல இருக்கிற 2 ராடு மாதிரி, நடுவுல படிகள் இருக்கிற மாதிரி. சோ இது வந்து நிறைய சுருள் வடிவத்துல இருக்கக்கூடியது. இது வந்து நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய உடல் அமைப்பு, நம்மளுடைய மனம், நம்மளுடைய பதிவு, கேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் உள்ள தகவல்கள் வந்து இதுல ஸ்டோர் பண்ணி வைக்கப்பட்டிருப்பதனால இதை வந்து அடிப்படையான தகவல் களஞ்சியம்
இல்ல இது முக்கியமான மரபணு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய தோற்றம் எப்படி இருக்கும், நம்மளுடைய பாரம்பரியமான சிந்தனைகள் எப்படி இருக்கும், எல்லாமே இந்த மரபணு நமக்கு வழங்குறதுதான். இது நம்ம ஒவ்வொரு செல்லுலயும் இந்த டிஎன்ஏ இருக்கும். இது வந்து நம்மளோட உடல் உருவாறதுக்கும் நம்மளுடைய செயல்படுறதுக்கும் தேவையான தகவல்கள் வந்து இந்த டிஎன்ஏல சேமிக்கப்பட்டிருக்குது. நம்மளுடைய ஒரு நோக்கம், இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று இந்த டிஎன்ஏ மீது எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு டாசன் சர்ச் கேட்டுட்டு அதுக்கு ஒரு ஒரு பதில் சொல்றாரு. அதாவது நம்மளுடைய தொப்புள் கொடி சொல்லக்கூடிய அந்த ஹியூமன் பிளாசென்டால இருந்து நம்ம நிறைய செல்ஸ் எடுத்து அதோட டிஎன்ஏவை ஆய்வகத்துல பரிசோதிக்கிறாங்க. இதுல எந்த மாதிரி பரிசோதனை செய்யறாங்க அப்படின்னா, அந்த டிஎன்ஏவோட மாலிகுலர் ட்விஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய அந்த சுருள் வடிவம் எப்படி இருக்குது அப்படின்னு அதை அளக்குறாங்க. இதை எப்படி அளக்குறாங்க அப்படின்னா, அல்ட்ரா வயலட் ரேஸ் சொல்லக்கூடிய அந்த யூவி ரேஸ பாஸ் பண்ணி அது எந்த அளவுக்கு அந்த ஒளியை இந்த டிஎன்ஏ உறிஞ்சுது, அதன் மூலம் அதோட சுருள் வடிவம் அளவிடப்பட்டது. இதுல வந்து இந்த டிஎன்ஏ மாடலை லேப்ல எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் அதை சூழ்ந்திருந்து அன்பு மற்றும் நன்றியுணர்வை அந்த மனதுல உணர்ந்து அந்த டிஎன்ஏவை கவனிக்கும் போது கிட்டத்தட்ட 25% மாறுதல்களை அந்த அன்பும் நன்றி உணர்வும் அந்த டிஎன்ஏவை மாற்றத ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இதயம் மனம் ஒருங்கிணைந்த நிலையில இருந்தா கூட அந்த இன்டென்ஷன் சொல்லக்கூடிய அது மாறணுங்கிற ஒரு நோக்கம் இல்ல அப்படின்னா அந்த டிஎன்ஏல மாற்றம் இல்லை. இதையும் அவங்க திரும்ப மீண்டும் பரிசோதித்தாங்க. ஒரு குரூப் வந்து அந்த அன்பையும் நன்றியுணர்வையும் மனதுல உணர்ந்து இந்த டிஎன்ஏ மாற வேண்டும், சுருள் வந்து அதிகமாக வேண்டும் இல்லாட்ட குறைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோட அதை பார்க்கும்போது அதுல எப்படி செஞ்சுட்டாங்களோ அந்த மாதிரி மாறுதல்கள் வந்தது. ஆனா அந்த மாதிரி சிந்தனை இல்லாம வெறும் அன்பு நன்றி உணர்வோடு இருக்கும்போது அந்த இன்டென்ஷன் இல்லாத போது அது எந்தவித மாறுபாடும் இல்லை. அதனால அந்த மனநிலையும் நோக்கமும் இரண்டுமே சேரும் போதுதான் அந்த நம்மளுடைய டிஎன்ஏல மாறுதல்களை கொண்டு வர முடிஞ்சது. அதனால நம்மளுடைய இன்டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோக்கம் வந்து ஒரு பெரிய தாக்கத்தை நம்ம உடல் ரீதியாக ஏற்படுத்துது அப்படின்னு டாசன் சர்ச் சொல்றாரு. இதை மீண்டும் மீண்டும் விஞ்ஞானம் எப்பவுமே ஒரு முறை செய்த ஆய்வுகளை பற்றி முடிவுகளை எடுக்க போறதில்ல. மீண்டும் மீண்டும் இந்த ஆய்வுகள் பலமுறை செய்யப்பட்டது வேறுபட்ட சூழ்நிலைகள்ல. அதாவது 3 மாடல் வச்சுட்டு ஒண்ணு கண்ட்ரோல்னு சொல்லிட்டு 3 டிஎன்ஏ எடுத்துட்டு 2ல மட்டும் இந்த இன்டென்ஷன் அனுப்புங்க, 3வதுல எந்தவித மாற்றமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லும் போது முதல் 2ல மாற்றம் வந்தது. அவங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து இன்டென்ஷன் அனுப்புறவங்க பக்கத்துல இல்லாம அரை மைல் தொலை தூரத்துல இருந்து அதை அனுப்பும் போது அப்பவும் அவங்களால அந்த மாறுதல்களை ஏற்படுத்த முடிஞ்சது. அது மாதிரி நான் லோக்கல் சொல்லக்கூடிய வேறு வேறு இடங்கள்ல இருந்து இந்த பரிசோதனையை ஏற்படுத்தும் போதும் அவங்க டிஎன்ஏடைய அந்த சுருள் வடிவத்துல பலவித மாறுதல்களை கொண்டு வர முடியுது. இந்த சுருள் வடிவத்துல மாறுதல் கொண்டு வர்றது அப்படிங்கிறது நம்மளுடைய அடிப்படையான கருத்துக்களையும் நம்மளுடைய அடிப்படையான ஜெனட்டிக்கலாக வரக்கூடிய விஷயங்களையும் மிகப்பெரிய அளவுல மாற்றக்கூடிய ஒன்றாக இருக்கும். இதைத்தான் அவர் வந்து ஒரு கிராபிக்கலா டாசன் சர்ச் நம்ம குறிப்பிடுறாரு. அந்த ஹியூமன் இன்டென்ஷன் முதல்ல காமிக்கிற அந்த பிஃபோர் அப்படிங்கிறது அந்த அல்ட்ரா வயலட் ரேஸ டிஎன்ஏ எவ்வளவு தூரம் உறிஞ்சுது அப்படின்னு, அந்த இன்டென்ஷனுக்கு அப்புறம் இது எவ்வளவு தூரம் அதை அதிகப்படுத்திருக்குது அப்படிங்கறத காமிக்கிறாரு. அதாவது அந்த மாறுதல்கள் இருக்கிறத அந்த கிராஃப் வந்து நம்மளுடைய பரிசோதனைக்கு முன்னும் பின்னும் உள்ள அந்த 2 கிராஃபும் நமக்கு உணர்த்துது. இது வந்து சாதாரண ஒரு எனர்ஜி ஃபீல்டு மட்டும் இல்ல, இன்டென்ஷன் பிளேஸ் த மேஜர் ரோல் அப்படின்னு டாசன் சொல்றாரு. நம்மளுடைய நோக்கம் சரியாக இருக்கும்போது அதனுடைய ஆற்றல் அந்த டிஎன்ஏவை மாற்றுது. ஆற்றல் புலம் மட்டும் இருந்தால் பத்தாது, சரியான நோக்கமும் இருக்கணும் அப்படின்னு டாசன் சர்ச் நமக்கு இதன் மூலம் தெரிவிக்கிறாரு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா குவாண்டம் வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். இது வந்து ஒரு அடிப்படையான ஆற்றல் நிலைமை. இது வந்து அணுக்குள்ளேயும் நிறைய வெற்றிடம் இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய ஆற்றல் தேவைப்படும். பிரபஞ்சத்திலையும் நிறைய வெற்றிடம் இருக்குது. மனிதர்களுடைய நோக்கம் வந்து இந்த குவாண்டம் வேக்கம் அப்படின்னு அடிப்படையான ஆற்றல் நிலையோட தொடர்பு கொள்ளுது. இந்த தொடர்பு கொள்ளும் போது மிகப்பெரிய மாறுதல்களை மிகப்பெரிய ஆற்றல் சார்ந்த விஷயங்களை மனிதனால சாதிக்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. இதனால என்னென்ன மாறுதல்கள் நடந்திருக்கு இந்த டிஎன்ஏ மாற்றும் போது கடுமையான நோய்கள் கூட திடீர்னு மறைஞ்சு போயிருக்குது. அதுக்கப்புறம் ஆன்மீகம், அப்புறம் சமாதான நிலை, அதுக்கப்புறம் நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம், இதுவுமே இந்த டிஎன்ஏ மாறுபாடு வரும்போது நடக்குது. இத கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்றாரு இந்த நோக்கத்தை அப்படின்னா, இந்த கூட்டு பிரார்த்தனைகள், உலக சமாதானத்துக்காக நடைபெறும் பிரார்த்தனைகள், இல்ல ஆழமான மன அமைதி, இதனால இவ்வளவு எஃபெக்ட் வந்து இந்த நோக்கமும் இந்த கொஹரன்ஸ் மைண்ட்னாலையும் சாதிக்க
இந்த கூடிய விஷயங்கள் இதுக்கு பல எக்ஸாம்பிள்ஸ் உலகத்துல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் பழங்காலத்துல இத பத்தி சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறதுக்காக அவர் குறிப்பிடத்தக்க ஒரு நூல் தான் இந்த எல்லோ எம்பரர்ஸ் கிளாசிக் ஆஃப் மெடிசன். இது வந்து அக்யூபஞ்சரோட ஒரு அடிப்படையான நூல். இதுல வந்து இந்த ஒருங்கிணைந்த மனம், நோக்கம் மற்றும் ஆற்றல் இது மூலமா குணப்படுத்துதல் நிகழலாம் அப்படின்னு இந்த புத்தகத்துல ஆணித்தரமா குறிப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதே இது இது ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இது சொல்றாங்க அப்படின்னா வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இத பத்தி பேசியிருக்காங்களா? அதுக்காக டாசன் சர்ச் குறிப்பிட்ட ஒரு உதாரணம் தான் வில்லியம் பிளேக் அப்படிங்கிற ஒரு கவிஞர் எழுதின புத்தகம். அவர் என்ன அப்படின்னா அவர் வந்து ஒரு கவிஞர் மற்றும் ஒரு ஓவியர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒரு விஷயம் இப்படிதான் அப்படின்னு நம்பி அந்த விஷயத்த செய்யும் போது அந்த விஷயத்துல மாறுதல் ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பி அதுக்கே அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த கற்பனை நிறைந்த காலங்கள்ல ஒரு உறுதியான நம்பிக்கை வந்து மலைய கூட நகர்த்த முடியும் அப்படிங்கிறாரு. சோ அந்த மாதிரி இந்த வில்லியம் பிளேக்கோட எழுதின வெஸ்டர்னர்ஸ் மைண்ட்லயும் இந்த ஈஸ்டர்னர்ஸ் மைண்ட்லயும் இது வந்து ஒரு ஒருங்கிணைந்து ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேண்டிய ஒரு விஷயம்தான் அப்படின்னு டாசன் சர்ச் சொல்றாரு. இதுக்கப்புறம் அவர் குறிப்பிடுறது அப்படின்னா இந்த யான்சின் அப்படிங்கிற டாக்டர் இவரை பத்தி முன்னாடியே அந்த என்ரிச்டு யுரேனியம் அதை பத்தி சொல்லும் போது அதோட ஹாஃப் லைஃப் எப்படி டீக்ரடேஷன் ஆச்சு இவரோட எண்ணங்கள் மூலம் அதோட ஹாஃப் லைஃப்க்கு கொண்டு வர அந்த டீக்ரேடிங் ரேட்டை எப்படி மாத்தினாரு அப்படிங்கிறத பத்தி முன்னாடியே ஆய்வுகள்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அவர் வந்து இந்த இப்போ செய்யப்பட்ட ஆய்வுல ஒரு கேன்சர் செல்ஸ புற்றுநோய் செல்ஸ குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆய்வு அவரை வச்சு செய்யப்பட்டது. அவர் வந்து ஒரு 5 நிமிடங்கள் ஒரு இன்டென்ஷன் அந்த கேன்சர் குணமாகணும் ஒரு இன்டென்ஷனோட அந்த செல்லுல அவர் கவனத்தை செலுத்தும் போது அந்த செல்களோட டிஎன்ஏ சிதைந்து புற்றுநோய் செல்களோட டிஎன்ஏ மட்டும் உருக்குலைந்து போச்சு. ஆரோக்கியமான செல்கள் அப்படியே இருந்தது. இத வந்து ஒரு ஆய்வு 2 ஆய்வுல அவங்க வந்து எடுத்துக்கல. கிட்டத்தட்ட 90 ஆய்வுகள் நடத்தி சீரற்ற கட்டுப்பாடு அப்படின்னா ரேண்டமா செலக்ட் பண்றது ஒரு பேட்டர்னா இல்லாம அங்கங்க சாம்பிள்ஸ் எடுத்து அவங்க செலக்ட் பண்ணும் போதும் இது உண்மைதான் இவரால இந்த புற்றுநோயை குணப்படுத்த முடிந்தது அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி முடிவுக்கு வந்தாங்க. அது மாதிரி இந்த ஆராய்ச்சி மட்டும் இவரோடது வந்து சீபாங் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜி தெரப்பி அப்புறம் பல்வேறு ரெய்கி போன்ற பல்வேறு ஹீலிங் தெரப்பிஸையும் ஆராய்ச்சி செய்யும் போது அந்த ஹீலிங் அப்படிங்கிறது உண்மையிலே நடக்குது அப்படிங்கிறது இந்த ஆற்றல் நோக்கம் இது ரெண்டும் ஒருங்கிணையும் போது அந்த பல விதத்துல நமக்கு பலன் கிடைக்குது அப்படிங்கிறது ஆராய்ச்சி மூலம் நிரூபிக்கப்பட்டதாக டாசன் சர்ச் நமக்கு தெரிவிக்கிறாரு. அப்புறம் அவர் இன்னொன்னு கொண்டு வர்றது கான்செப்ட் என்ன அப்படின்னா பல நேரங்கள்ல ஒரு நிகழ்வு வந்து கண்டுபிடிக்கப்படுது அது எப்படி செயல்படுது அப்படிங்கிறது பின்னர் தான் புரியுது அப்படின்னு. அதுக்கு அவர் கொடுக்கிற 2 எக்ஸாம்பிள் வந்து ஒன்னு ஆஸ்பிரின். இந்த ஆஸ்பிரின் வந்து ஒரு பெயின் கில்லர் வலி நிவாரணி மாத்திரை. அதை கண்டுபிடிக்கும் போது அது வலி நிவாரணி அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்களே தவிர பிற்காலத்துலதான் அது எப்படி செயல்பட்டு அந்த வலியை குறைக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டது. அது மாதிரி பென்சிலின் ஒரு ஆன்டி பாக்டீரியல் அப்படிம்பாங்க. அந்த பாக்டீரியாவை கொல்லும் திறன் உள்ள அந்த பென்சிலின் வந்து கண்டுபிடிக்கும் போது அது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படிங்கறது தான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது எப்படி செயல்படுது அப்படிங்கறத ரொம்ப நாள் கழிச்சுதான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு. அப்புறம் டாசன் சர்ச் உதாரணமா சொல்றது அவரோட இஎஃப்டி டேப்பிங் டெக்னிக். அதாவது அந்த டேப்பிங் வந்து நல்ல அக்யூப்ரெஷர் மற்றும் அந்த உளவியல் சார்ந்த ஒரு சாதனமா அவர் வந்து தன்னுடைய தியானத்துல பயன்படுத்துறாரு. இந்த டேப்பிங் பற்றிய ஆய்வுகள் வந்து பதட்டம், மன அழுத்தம், பயங்கள் இந்த டேப்பிங் பண்ணும்போது குறையுது அப்படிங்கிறத முதல்ல சுட்டி காட்டியது. அதுக்கப்புறம் தான் எதனால இப்படி குறையுது அப்படின்னு புரிஞ்சு கொள்ளப்பட்டதுன்னு அவர் குறிப்பிடுறாரு. அதாவது நம்மளுடைய மன அழுத்த ஹார்மோன் கார்டிசால் குறையுது, கொஹரன்ஸ் கூடுது, டிஎன்ஏல ஜீன் எக்ஸ்பிரஷன் மாறுது, அதெல்லாம் பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. சோ அறிவியல்ல வந்து முதல்ல ஒரு நிகழ்வு இப்படி நடக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது அதோட செயல்முறை பின்னாடிதான் புரிஞ்சு கொள்ளப்பட்டது அப்படிங்கிறாங்க. அது மாதிரி குவாண்டம் பிசிக்ஸ்க்கு அவர் வந்து போறாரு. குவாண்டம் பிசிக்ஸ்ல ஒரு விஷயங்கள் எப்படி நடக்கணும் அப்படிங்கறது ஏகப்பட்ட இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாங்கிற சாத்தியங்கள் இந்த பிரபஞ்சம் எங்கு நிறைந்து இருக்குது அப்படின்னு. அதுல ஒரே ஒரு சாத்தியத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அந்த சாத்தியம் அப்போ வந்து நிகழும் வாய்ப்பா மாறுது அப்படிங்கிறாங்க. சோ அந்த வேவ் பார்ட்டிகல் டியூவாலிட்டின்னு குவாண்டம்ல சொல்லுவாங்க. சாத்தியங்கள் எல்லாம் அலை அலையா இணைந்து இருக்குது. நம்ம ஒன்றை செலக்ட் பண்ணும்போது அது ஒரு பார்ட்டிகிள் ஆகி அந்த சாத்தியம் வந்து ஒரு மத்த எல்லா
வேவும் சுருங்கி கொலாப்ஸ் ஆகின்னு அவங்க சொல்றாங்க. ஒரே ஒரு நிஜமாக. அதாவது ஒரு எளிதாக சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நம்ம சைக்கிள்ல போலாம், நடந்து போலாம், கார்ல போலாம், ஸ்கூட்டர்ல போலாம், பைக்ல போலாம். எப்படி நிறைய சாத்தியங்கள் இருக்குது. ஆனா நம்ம ஒன்றை தேர்ந்தெடுக்கிறோம். அந்த தேர்ந்தெடுக்கும்போது மத்த சாத்தியங்கள் எல்லாம் மறைந்து போகுது அப்படிங்கிறாங்க. இத மாதிரிதான் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் நம்ம இன்டென்ஷனா எதை தேர்ந்தெடுக்கிறோமோ மத்த சாத்தியங்கள் எல்லாம் அதோட சுருங்கி ஒரே ஒரு ப்ராபபிலிட்டியா மாறுது, நிகழும் வாய்ப்பா மாறுது. அதுதான் குவாண்டம் சொல்றது நமக்கு அப்படின்னு டாசன் சார் சொல்றாரு. இந்த சாத்தியம் வந்து எப்படி ஒன்றை மட்டும் நம்மளால தேர்ந்தெடுக்க முடியுது அப்படிங்கிறதுக்கு அவர் சொல்றது வந்து இந்த கவனிக்கும் வாய்ப்பு. அதை நம்ம கவனிக்கும் போது அதை நம்ம இன்டென்ஷனோட அப்சர்வர் எஃபெக்ட்னு நம்மளுடைய குவாண்டம் பிசிக்ஸ் சொல்றது மிகப்பெரிய மர்மமா அதை இன்னைக்கும் ஆராய்ச்சி செய்யப்படுகிற ஒரு விஷயம் தான் இந்த கவனிப்பவர் விளைவு. இது நம்ம பாரம்பரியத்துல சாட்சி பாவம் அப்படிங்கிறோம். இறை சக்தியோட தன்மையே சாட்சி பாவம் அப்படிங்கிறோம். இதைத்தான் குவாண்டம் பிசிக்ஸ் கவனிப்பவர் விளைவு அப்படிங்கிறது. பலவித சாத்தியக்கூறுகள் அலையலையா இருக்கும் போது நம்ம அதை கவனிக்கும் போது ஒரு துகளாக அது மாறுது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்காக அவங்க செய்யப்பட்ட ஆய்வு தான் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட். இது வந்து இத பத்தி நீங்க யூடியூப்ல நிறைய இருக்கு. நீங்க இத பத்தி ஆர்வம் இருந்தா மேலும் பாத்துக்கோங்க. அதாவது எலக்ட்ரான்கள் வந்து ஒரு 2 ஸ்லிட் வழியா அத எலக்ட்ரான்கள் அனுப்புறாங்க. அது கவனிக்கும் போது அது வந்து பார்ட்டிகிளா மாறுது. அந்த கவனிக்காம இருக்கும்போது அலை அலையா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த கவனிப்பவர் விளைவை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பலமுறை சேர்ந்து பரிசோதிக்கப்பட்டு விஞ்ஞானம் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு இந்த ஆய்வு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. இத பத்தி நம்ம ரிச்சர்ட் ஃபெமினேன்னு நோபல் பிரைஸ் பெற்ற ஒரு இயற்பியலாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இது வந்து எந்த விதத்திலையும் பாரம்பரிய விஞ்ஞானத்தினால இதை விளக்கவே முடியாது. இது குவாண்டம் விஞ்ஞானம். இது வந்து மிகப்பெரிய மனித மனதிற்கு இன்னும் மர்மமாகவே இருக்குது இந்த கவனிப்பவர் விளைவு அப்படிங்கிறது. அதாவது இதுக்கு அடிப்படையான காரணம் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 துகள்கள் ஒன்றுடன் ஒன்று இணைந்திருக்கும் சாத்தியக்கூறு. இது வந்து எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் ஒரு பிரபஞ்சத்துல இருந்து இன்னொரு பிரபஞ்சத்துல இருந்தா கூட அதோட இணைப்பு தொடரும் அப்படிங்கிறாங்க. இது வந்து ஒன்றோட செயல் இன்னொன்னு பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு எலக்ட்ரான் ரெண்டும் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்ல இருக்கும்போது ஒன்று கிளாக் வைஸா கடிகார சுழற்சியில சுழர்ந்தா இன்னொன்னு ஆன்டி கிளாக் வைஸ்ல சுழரும் அப்படிங்கிறாங்க. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம பிரபஞ்சத்துல இருந்து எந்தவித சாத்தியக்கூறுகளையும் நம்மளுடைய எண்ணம் மூலம் நம்மளால வாழ்க்கையில கொண்டு வர முடியும். அதை விளக்குறது தான் இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இப்போ வந்து ஒரு உலகத்துல வந்து குவாண்டம் உலகத்துல பொருட்கள் வந்து ஒரே நேரத்துல பல இடங்கள்ல இருக்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த குவாண்டம் சயின்ஸ் நமக்கு சொல்றது. அதே மாதிரி நம்மளுடைய விஞ்ஞானம் வந்து ஒரே பரிசோதனையை பல முறை செய்தாலும் வேற வேற மாதிரியான முடிவுகள் நமக்கு வருது அப்படின்னு சொல்றாங்க. இந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் நமக்கு புதுசான ஒண்ணு கிடையாது. இந்தியான்னு நம்மளுடைய விஞ்ஞானம் நம்மளோட பாரம்பரியம் பழசுல சொன்னதுதான். இரு எதிர்மறை சக்திகளோட இணைப்பு தான் அந்த குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட். இத பத்தி அமித் கோஸ்வாமி அப்படிங்கிற பிசிக்ஸ் ஆராய்ச்சியாளர், இந்தியால இருந்து அமெரிக்கால இருக்கிற ஒரு ஆராய்ச்சியாளர், அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, விழிப்புணர்வும் எலக்ட்ரானும் தனித்தனியாக கிடையாது. அடிப்படையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னதான் குவாண்டம் சயின்ஸ் சொன்னாலும் அதோட அடிப்படை வந்து விழிப்புணர்வு தான். ஒரு சாத்தியத்தை நிஜமா மாத்துறது அப்படிங்கிறது நம்மளுடைய விழிப்புணர்வு தான். ஒரு பொருளை கவனிக்கும் போது நம்ம எல்லா சாத்தியத்தையும் பார்க்கல. நம்ம என்ன ஒரு குறிப்பிட்ட நிஜத்தையே பார்க்கிறோம். இதுதான் வி கிரியேட் அவர் ஓன் ரியாலிட்டி அப்படிங்கிறது. சோ என்னதான் நீங்க விஞ்ஞானத்தை பத்தி குவாண்டம் சயின்ஸை பத்தி சொன்னாலும் எல்லாத்துக்கும் அடிப்படை வந்து நம்மளுடைய விழிப்புணர்வு தான் அப்படிங்கிறத இவர் ஆணித்தரமா சொல்றாரு. அப்போ அந்த அப்சர்வர் எஃபெக்ட் மூலம் ஒரு விஞ்ஞானத்துல என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுத்துன்னு விஞ்ஞானம் சொல்லுது அப்படிங்கிறது எய்ட்ஸ் நோயாளிகளை வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த ஆராய்ச்சியில வந்து ஆன்மீக நம்பிக்கைகள் வந்து இருக்கிறவங்களுக்கு நோயோட குணப்படுத்துதல் அதாவது வேகப்படுத்தப்பட்டதா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி. இதுல என்ன அப்படின்னா, இந்த நோய் வந்து நமக்கு கடவுளோட தண்டனையா கிடைச்சிருக்குன்னு என்று நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த நோய் குணப்படுத்துதல் மிக மிக பாதிக்கப்பட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோவா தான் அவங்களால அந்த நோயில இருந்து வெளிவர முடிஞ்சது. இதே சமயத்துல இது வந்து என்னால வெளிவர முடியும், இறைவன் என்னை குணப்படுத்துவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வைத்து ஆன்மீக நம்பிக்கையில் இருக்கிறவங்களுக்கு நோய் குணப்படுத்துதல் மிக வேகமாக நடந்தது அப்படிங்கிறாங்க. எதிர்மறையா ஒரு சூழ்நிலைய பார்க்கும்போது அதோட தாக்கம் எதிர்மறையா நமக்கு பாதிப்புகளை தருது. நேர்மறையா ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது நம்மளுடைய அதுல இருந்து வெளிவர்றதோ, எதிர்மறையான சூழ்நிலையில இருந்து வெளிவர்றதோ, நேர்மறையான சூழ்நிலைகள் நமக்கு நிறைய பெனிஃபிட் கொடுக்கறதோ இந்த நம்மளுடைய கண்ணோட்டத்துலதான் இருக்குது. அதனால அந்த அப்சர்வர் எஃபெக்ட பத்தி
இந்த ஆராய்ச்சியை டாசன் சர்ச் நமக்கு கொடுக்குறாரு. அது மாதிரி எதிர்பார்ப்புகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எந்த விதத்துல நம்மளுடைய வாழ்க்கைய பாதிக்குது அப்படிங்கிறது, நம்ம பாசிட்டிவா நினைச்சா வாழ்க்கை பாசிட்டிவா மாறும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்ட ஒரு ஆராய்ச்சி தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் எஃபெக்ட். இதுல மேஸ் பிரைட் மேஸ் டல் அப்படிங்கிறது ஒரு எலி அந்த மேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வேறுபட்ட புதிரான பாதைகளை விட்டு எப்படி வெளியே வரும் அப்படிங்கிற சாத்தியக்கூறு நிறைந்த எலிகளை மேஸ் பிரைட் அப்படின்னு ஒரு குரூப்பை எடுத்துக்கிறாங்க. இன்னொன்னு அதை பத்திய நாலேஜ் இல்லாத எலிகள் மேஸ் டல்லுன்னு எடுத்துக்கிறாங்க. இந்த 2 எலிகளையும் ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அப்படின்னு அவர் தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ராபர்ட் ரோசன்தால் கொடுக்குறாரு. ஆனா உண்மையிலே அந்த எலிகள் அந்த மேஸ் பிரைட்டா மேஸ் டல்லா அப்படின்னு தீர்மானிக்கப்பட்ட எலிகள் இல்ல. சாதாரண எலிகளை இவரா 2 குரூப்பா பிரிச்சு கொடுக்குறாரு. ஆனா அந்த ஆராய்ச்சியாளர்கள் நமக்கு தரப்பட்ட எலிகளுக்கு அந்த புதிரான பாதையை விட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு நினைச்சு அந்த மேஸ் பிரைட் குரூப்ல வச்சிருக்கிற எலிகளை பரிசோதித்தவங்களுக்கு மிக விரைவில் அந்த எலிகள் அந்த குரூப் அந்த புதிதான பாதையை விட்டு வெளியே வர்றதை கண்டுபிடிச்சாங்க. இது என்ன அப்படின்னா நம்மளுடைய சிந்தனை தான் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் நம்மகிட்ட கிடைச்ச எலிகளுக்கு மிக விரைவில் இந்த குதிரை தீர்க்கக்கூடிய புத்திசாலித்தனம் இருக்கு அப்படின்னு நினைச்ச அந்த ஆய்வாளர்களுக்கு அதே ஆராய்ச்சி முடிவுகள் கிடைத்தன அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம ஒன்றை நடக்கும்னு நினைச்சோம்னா அது கண்டிப்பா நடக்குது அப்படின்னு. இது இந்த சைக்காலஜிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் கிட்டத்தட்ட 89% அக்யூரசியோட நடந்ததா ரோசன்தால் குறிப்பிடுறாரு. இதே எலிகளை வச்சு செஞ்ச எக்ஸ்பெரிமெண்ட் இந்த பிக்மாலியன் எஃபெக்ட் அப்படிம்பாங்க. அந்த மாணவர்களை வைத்து ஒரு ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்டது. அதாவது ஆசிரியர்களிடம் சில மாணவர்களை ஒப்படைத்து இந்த மாணவர்கள் மிக பெரிய புத்திசாலிகள் அப்படின்னு சொல்லி ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆண்டு இறுதியில பார்க்கும்போது அந்த மாணவர்களோட இன்டெலிஜென்ஸ் கோஷியன் அப்புறம் அந்த மாணவர்களோட மதிப்பெண்கள் மற்ற மாணவர்களை விட மிக அதிகமா இருந்தது. ஆனா உண்மையிலே அந்த மாணவர்கள் ரேண்டமா சாதாரணமா தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அந்த ஆசிரியர்களின் மனநிலையில இவங்களுக்கு அந்த கருத்து பதிய வைக்கப்படுது, அவங்க மிகச்சிறந்த மாணவர்கள் அப்படின்னு. அந்த மனநிலையோட அந்த மாணவர்களுக்கு அவங்க பாடம் கற்பித்ததுனால அந்த மாணவர்களால மிகச்சிறந்த நிலையை அடைய முடியுது அப்படின்னு சொல்றாரு. இதுதான் பிக்மாலியன் எஃபெக்ட். இது ஒரு கிரேக்க சிற்பி எப்படி ஒரு மனநிலையில ஒரு சிலையை வடிவமைத்து அது தன்னோட பேசுறதா நினைக்கிறாருன்னா நிஜமா அந்த சிலை பேசுச்சு அப்படிங்கிற ஒரு புராண கதை அடிப்படையில கொண்டதுதான் இந்த பிக்மாலியன் எஃபெக்ட். அதாவது நம்மளை எப்படி பாக்குறோம் அதுதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிற கருத்து தான் இது. சோ இதையே டாசன் சர்ச் தன்னுடைய ஓவிய கலையை பத்தி சொல்லும் போது சொல்லியிருப்பாரு. அதாவது தன்னுடைய ஓவியங்கள் எப்படி வாட்டர் கலர் அப்படிங்கிற ஒரு ஓவியம் மிக கடினமானது, அதுல மனிதர்களை வரைய முடியாது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாம் தனக்கு தெரிய முன்னாடி அழகா வரைஞ்சு அவர் ஒரு பெரிய எக்ஸிபிஷனை கொண்டு வந்திருப்பாரு. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட நான் வரைய முடியுமா அப்படின்னு அவர் யோசிச்சிருப்பாரு. இத பத்திதான் ஒரு ஆராய்ச்சி அவர் நமக்கு கொடுக்கிறாரு. அதாவது ஒரு மாணவன் புதிதாக வந்த மாணவன் ஒரு சோடியம் அசிட்டேட் கிறிஸ்டல்ங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் உருவாக்குறது. பல மாணவர்கள் பலமுறை சிரமப்பட்டு அந்த கிறிஸ்டலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா முதலாம் ஆண்டு மாணவர் ஒருத்தர் பலமுறை அதை ரொம்ப எளிதா உருவாக்குனாங்க அப்படின்னு. எல்லாரும் அந்த கேள்வியை கேட்டாங்க, எப்படி ஒன்னால இப்படி எளிதாக உருவாக்க முடியுது அப்படின்னு. பல கேள்விகள் கேட்ட பிறகு அவங்க வந்த முடிவு என்ன அப்படின்னா, இது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாம இருந்ததுதான் இதுக்கு காரணம். ரொம்ப எளிதான ஒன்றுன்னு நினைச்சிட்டு அவர் அதை செஞ்சதுனாலதான் அவரால முடியுது அப்படின்னு. சோ நம்ம மனநிலை தான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படிங்கிற கருத்தை நமக்கு திரும்ப திரும்ப ஆழமா டாசன் சர்ச் நம்மகிட்ட குறிப்பிடுறாரு. அதனால இதுக்கு ரொம்ப தேவையான விஷயம், ரொம்ப சிரமமான விஷயம் கிடையாது. அன்றாட வாழ்க்கையில நம்ம நன்றி உணர்வோட இருக்குது, நல்ல விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்துறது, நேர்மறையான விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்துறது, இதெல்லாம் நம்ம செய்யும் போது நம்ம அந்த கொஹரன்ட் ஸ்டேட்ல இருந்து மிகப்பெரிய சாதனைகளை நம்மளால சாதிக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ்.